இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, அம்மா தங்கச்சி எங்க அம்மா போய் கூட்டு வாமா அப்படின்னு சொல்லுமே உங்க அம்மாவும் கூப்பிட்டு போறாங்க. போயிட்டு வந்து பார்த்தா அழுதுட்டே வராங்க. அவ நம்மள விட்டு போயிட்டாடி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த பொண்ணு ஸ்காலர்ஷிப்ல பெரிய காலேஜ் கிடைச்சிருக்கோம், ஆனா இருந்தும் 3 லட்சம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அக்கா தான் வேலைக்கு போயிட்டு இவளை படிக்கவும் வைக்கிறாங்க. அவங்க அம்மாவை இப்ப கன்வின்ஸ் பண்ணி அந்த காலேஜ்லயும் சேர்த்துறாங்க. ஆனா இவன் என்ன பண்றானா, லவ் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கா. இப்ப வீட்டுல தெரிஞ்சு அவங்க அம்மா போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. இப்ப எதுக்கடி அம்மாவை எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் கேக்குறாங்க. அதுக்கு என்ன அடிச்சிட்டீங்களா, நான் அவ கூட தான் ஓடி போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை சாத்திக்கிறா. அடுத்த நாள் பார்த்தா அவ ஓடி போயிருப்பா. அவங்க அக்காவையும் உன் தங்கச்சி ஓடி போன மாதிரி நம்மளும் ஓடி போலாமாவா அப்படின்னு சொல்லி கூட்டு போறான் ஒருத்தன். அவங்க அம்மாவும் கடைக்கு போனாலும் சின்ன பொண்ணு தான் ஓடி போயிடுச்சு, பெரிய பொண்ணையாச்சும் ஒழுங்கா அவளை அப்படின்னு சொல்லுமே அவங்க அம்மா கோவப்பட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து கடன்காரனும் தங்கச்சி ஓடி போயிட்டா, அதுக்காக தானே படிப்பு செலவுக்கு வாங்கினீங்க, இப்ப யார் கட்டுவா, ஒழுங்கா 6 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க 6 லட்சம் எனக்கு கட்டலைன்னா ஒண்ணு நீ வந்து படுக்கணும், இல்லைன்னா உங்க அம்மா தான் வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசிட்டு போறான். அதனால அவங்க அக்காவும், அம்மா நம்ம இங்க இருக்க வேண்டாமா, நம்ம இங்க இருந்தா தானே எல்லாரும் இப்படி பேசுறாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவ பிரெக்னெண்டா வந்து நிக்கிறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த கடன்கார வந்துட்டு, உங்க அம்மா உன் படிப்பு செலவுக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாம அந்த வீடை எனக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, இனிமேட்டு இந்த வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவ்வளவு அவங்க அம்மா எங்கெங்கெல்லாம் தேடி பாக்குற. கடைசியில பார்த்தா ரோட்ல கூட்டிட்டு இருக்காங்க. உங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா மன்னிச்சிருமா, நான் தெரியாம பண்ணிட்டேம்மா, என்னால தானே நீங்க இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுமே ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து நீ கிளம்பி போயிரு, உன்னாலதான் உங்க அக்காவும் கஷ்டப்பட்டு இருக்கா, போய் பாரு அப்படின்றாங்க. அங்க போய் பார்த்தா அவளும் எச்சியலை எடுத்துட்டு இருப்பா. என்னால தானே இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. இப்போ சாமி கிட்ட உட்காந்து அழுதுட்டே இருக்கா, என்னால தானே இப்படி எல்லாம் ஆகுது, குடும்பமே நாசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் வராங்க அவளை பாக்குறதுக்காக. எல்லாருமே தப்பு தான் பண்றாங்க, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. இப்ப 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.